இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்கிறார் என்றால், அவர் சத்திய வேதத்தின் மூலமா நம்மளை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அனுதினமும் நாம் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை பலப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதில் சொல்லப்படுகிற வசனம் குற்றமற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. குற்றமற்றது அப்படின் போது ஆண்டவருடைய வேதம் நம்மளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வருகிற ஒரு உயிர்ப்பிக்கிறதுமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், செம்மையான இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக ஜீவிக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்குள்ளோ கர்த்தருக்கென்று நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அது சமாதானம் இருக்கலாம், அது சந்தோஷம் இருக்கலாம், அது செழிப்பு இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர் அறிந்து நம்மளை சந்தோஷிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் நாம் செம்மையான வழியில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை சந்தோஷிப்பது மாத்திரம் அல்ல, நம்மளுடைய கண்களை திறக்கிற தேவனாயிருக்கிறார். தெளிவான பாதையில் நடத்துகிறவராயிருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.